நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன நன்மைகளை இந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களை இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பேரும் புகழும் அந்தஸ்தும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தன்னுடைய புகழையும் இந்த பிரபஞ்சம் போற்ற வேண்டும். தன்னை பற்றி பிறர் ஒரு குறையாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்கள் லைஃப் ஸ்டைலில் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய வழிபாடு ஸ்தலங்களுக்கு போய் செல்வீங்க. புதிய புதிய கோயில்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படியே உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பவர் வந்த மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் சில துலாம் ராசி என்பவர்கள் தனக்கு மனதுக்கு பிடித்தவர்களிடம் காதலை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தன் மனதுக்கு பிடித்தவர்களிடம் வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்குது என்பது உண்மை. சார், இப்போ நான் புதிய தொழில் தொடங்குறாங்க சரியா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னா நான் புதிய தொழில் தொடங்குறாங்க சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுதியாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு சூப்பராகும். புதிய சொத்து சேரும். இல்லை உங்களுடைய அம்மாவளி உறவுலேருந்து ஏதாவது சொத்து கிடைக்கிறது, ஏதாச்சும் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதிர்பார்த்தது பணம் வரும். புண்ணிய செயல்பாடு, அதாவது நான் போன பிறவில் செஞ்ச விஷயத்துக்கு இந்த பிறவில் அணிவிக்காங்களே, அதெல்லாம் மீண்டு நான் இந்த வைகாசி மாதத்துலேருந்து நல்லா இருப்பேனா அப்படின்னா உறுதியாக சூப்பராக இருப்பேன். சேமிக்கிற விஷயத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நிறையா சேமித்து வச்சுக்கூடிய பாக்கியம் உண்டு. இல்லைன்னா சேமிப்பில் கொஞ்சம் டிப்ரெஷன் குறையும். என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10,000 மாதம் 10,000 எடுத்துக்கிங்க, இல்லை ஒரு 50,000 எடுத்து வைக்கிங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வைப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ எடுத்து வச்சா எடுத்து வச்சுருவேன். என் கொள்கை நான் பணம் சேமிப்புக்காக எடுத்து வச்சு பழகிட்டேன் அப்படின்னு
நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக செய்ய பழகணும். ஓகேவா? செய்ய பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இன்னல், சட்ட ரீதியான பிரச்சனை, அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் யார்ட்டுக்கு உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை பயன்படுத்துகிற நுண்ணிய அறிவுங்களும்ல, அது மாதிரி நுண்ணிய அறிவு மூலமாக பக்காவாக நேர்மையாக உண்மையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா தவறே செய்யாத நபர்கள் தண்டிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அவர்களுடைய மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சாத்தியம் உறுதியாக உண்டு. சரி, இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களை விட வயது மூத்தவர்களிடம், பொருளாதாரத்திலேயோ அல்லது வயசுலேயோ மூத்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமான வார்த்தையை விடணும். நீங்கள் ஏற்று பேசி ஆகுண்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. அப்போ காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு தேவை காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசா இல்லை. சரியா? ஸோ கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது.